வந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் நலம் தரும் நாலடியார் 400 அறத்துப்பாலில் இருந்து தீவினை எச்சம் என்ற துணிப்பொருளிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாலடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வாழ்வை நேசிப்பவர் பகைவருக்கும் கேடு செய்ய அஞ்சுவார். தீய செயல்களை தீமையானதையே செய்யும். தீவினைகள் நம்மை நிழல் போல் தொடரும். தன்னை தானே நேசிப்பவர், வீடு பேறு நினைப்பவர் தீமை செய்யாது விலகியிருக்க வேண்டும். நாலடியார் அறத்துப்பால் அதிகாரம் 13 தீவினை அச்சம் பாடல் 126 முதல் 130 வரை உள்ள பாடல்களின் பொருளுடன் சிந்திப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 13 தீவினை அச்சம் பாடல் 126. சான்றோர் என மதித்து சார்ந்தாய் மண் சார்ந்தார்க்கு, சான்றோர் என மதித்து சார்ந்தாய் மண் சார்ந்தார்க்கு, சான்றாண்மை சார்ந்தார் கண் இல்லாயின் சார்ந்தோய் கேள். சார்ந்தகத்துண்டென்று செப்பு சிறந்த ஒருவன் பாம்பகத்து கண்ட துடத்து. சிலரை நற்குணம் உடையவர் என மிகவும் மதித்து நட்பு கொள்கிறாய். அப்படி தீ நட்பு கொண்ட அவர்களிடம் உண்மையிலே நற்குணம் இல்லையானால் அவர்களை சார்ந்தவனே, உனக்கு நேரும் துன்பத்தினை ஓர் ஓமையால் கூறுகிறேன், கேட்பாயாக. அது ஒருவன் வாசனை மிக்க சந்தனம் இருக்குதான்னு நினைத்து செப்பை திறந்தபோது உள்ளே பாம்பை பார்த்தது போலாம். பாடல் 127. யார் ஒருவர் தம் உள்ளத்தை தேரும் துணைமையை உடையவர். சாரல் கணமணி நின்றமைக்கும் நாடே கேள், மக்கள் மனம் வேறு செய்கையும் வேறு. மலைச்சாரல்களில் ஒளிவிடும் மணிகள் மிகுந்திருக்கும் நாட்டை உடைய அரசனே, கேட்பாயாக. உலகில் ஒருவருடைய மனத்தில் உள்ள எண்ணத்தை அறியும் வல்லமை உடையவர் யார் இருக்கிறார்கள்? ஒருவரும் இல்லை. ஏனெனில் மக்களின் மனம் வேறாக இருக்கிறது, சொல் வேறாக இருக்கிறது, செயல் வேறாக இருக்கிறது. பாடல் 128. உள்ளத்தால் நல்லாது உறுதி தொழிலாய், உள்ளத்தால் நல்லாது உறுதி தொழிலராய், கள்ளத்தான் நட்டார் கழி கேண்மை தெல்லி புனர் செதுப்பு நின்றழைக்கும் பூங்கொன்ற நாட மனத்துக்கண் மாசாய் விடும். தெளிந்த தன்மையுடன் கூடிய அறிவினீர் சேற்றை அலசி ஒதுக்கும் மலைநாட்டு மன்னனே, மனப்பூர்வமாக நட்பு கொள்ளாமல் உறுதியான செயல்களை செய்து வஞ்சனையாக உறவு கொள்பவருடைய மிக்க நட்பு மனத்தில் பெரும் குற்றமுடையதாக இருக்கும். பாடல் 129. ஒக்கிய உள்வாள் தன் உண்ணார் கை பட்டக்கால், ஊக்கம் அழிப்பதுவும் மெய்யாகும். ஆக்கம் இருமையும் சென்று சுடுதலால் நல்ல கருமமே கல்லார் கண் தீர்வு. தான் பகைவர் மீது வீசிய ஒளிமிக்க வாள் அப்பகைவர் கையில் அகப்பட்டால் அது தனது மன வலிமை கெடுப்பது உறுதி. அதுபோல தீயோர்க்கு செய்த உதவி செய்தவனின் இம்மை மறுமை பயன்களின் தொடர்ந்து கெடுப்பதால் அத்தகைய தீயோரிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது ஆகும். பாடல் 130. மனைப்பாசம் கைவிடாய் மக்கட்கென்றேங்கி, எனை தூழி வாழ்தியோ நெஞ்சு, எனைத்தும் சிறுவரையே ஆயினும் செய்த நன்றல்லால் உருபயனோ இல்லை உயிர்க்கு. நெஞ்சமே, நீ மனைவியிடம் கொண்டுள்ள ஆசையை விடமாட்டாய். மக்களுக்கு பொருள் முதலீடை சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஏக்கமுற்று இன்னும் எவ்வளவு காலம் வாழப்போகிறாய்? சிறிதளவாயினும் செய்யும் அறச்செயலால் அன்றி உயிர்க்கு வேறு செயலால் கிடைக்கும் பயன் எதுவும் இல்லை. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம்.
தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் நானூறிலிருந்து அறத்துப்பால் கேட்டீர்கள். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். கண்கள் அதன் வாசல், பெண்ணின் நாணம் அங்கு காவல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. அதன்